ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு திருவிழாக்கு தாங்க. நம்ம திருச்சியில் மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் காவேரி பாலம் அதை ஒட்டி இருக்கிற படித்துறைக்கு தான் நம்ம போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கும்பலுங்க. ஆனாலும் நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு நான் சிறப்பாக போயிட்டேன். பார்த்தீங்கன்னா அது நிறைய ஆறு ஃபுல்லாக தண்ணி ஓடிட்டுருக்கு. படித்துறை ஃபுல்லாகவே கும்பல். அதுலேயுமே நான் மெதுவாக நுழைஞ்சு அப்படியே போய் தண்ணியை எடுத்து தலையில் தெளிச்சிட்டு தீர்த்தத்தை அப்படியே சாமி கும்பிட வந்துட்டேன். பார்த்திங்கன்னா செம்ம கும்பல். மங்களகரமாக எல்லோரும் பார்த்திங்கன்னா மஞ்சள் அந்த கயிறெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு போட்டோன்னு சாமி பூஜை பண்ணி அந்த பிரசாதம் கொடுத்தாங்க. அதுவுமே சூப்பராக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக படிக்கட்டு ஏற போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் படித்துறை ஃபுல்லாகவே இருக்காங்க. நான் காலை டைமே போனதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுலேயுமே அப்படியே மெதுவாக மேலே ஏறி வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல சாமி கும்பிட்டுட்டு அவங்களுமே பிரசாதம் கொடுத்து கயிறு போட்டு விட்டாங்க. நம்மளோட காவிரி தாயை கும்பிடணும் இல்லையா, அதுக்காக பாருங்கள் மக்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ கும்பல்லையும் திருப்பி கயிறு போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. கூப்பிட்டு நான் மறந்துட்டு மேலே ஏற போனேன். அப்புறம் கூப்பிட்டு பிரசாதமும் கொடுத்தாங்க. அப்புறம் அதையும் நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் மெதுவாக மேலே ஏறி வந்தேன். இப்போ பகல் நேரங்கிறனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு. ஆனால் ஈவினிங் டைம் ரொம்ப ரொம்ப பயங்கர கும்பலாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் காலை டைம்லேயே நிறைய பேர் வந்துடுவாங்க. ஈவினிங் டைம் ஃபுல்லாக காவேரி பாலம் ஃபுல்லாகவே ஆள் ரொம்ப வலிவாங்க. அவ்வளோ கும்பல் இருக்கும் நம்ம திருச்சியில். ஆனால் சிறப்பான இந்த ஆடி 18 திருவிழா வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அப்படியே சந்தோஷமாக பிரசாதத்தை வாங்கிட்டு அப்படியே மேலே பார்த்துட்டு ஹாய் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா நீங்களும் உங்கள் ஊரில் இருக்க காவேரி தாயை நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுங்க. மறக்காமல் பூஜை பண்ணால் தான் நமக்கு வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே உங்களுக்கு காவேரி தாய் ஓடிட்டு இருக்காங்களோ அங்கே போய் நீங்கள் 18 ஆடி 18 சிறப்பாக கொண்டாடுங்க. நான் சிறப்பாக கொண்டாடிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பாருங்கள். நம்ம திருச்சி மலைக்கோட்டைக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி சாமி கும்பிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். நம்ம வீட்டுக்கு அப்படியே கிளம்பி நம்ம வீட்லேயும் பூஜை பண்ணோம். பார்த்திங்கன்னா விநாயகர் சூப்பராக சிறப்பாக இருக்கார் பாருங்கள். விநாயகருக்கு பழம்லாம் படைச்சிட்டு வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஆற்றுக்கும் சாமி கும்பிட்டாச்சு. நம்ம வீட்டில் உள்ள சாமிக்கு நம்ம பிரசாதம் நைவேத்தியம் பண்ணோம் இல்லையா, அதனால் நிறைய பழங்கள்லாம் வாங்கிட்டு நான் பழத்தை வச்சு பூஜையும் பண்ணியாச்சு சிறப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனல் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்மளோட சாமி பூஜை எவ்வளோ அழகாக சிறப்பாக இருக்குன்ட்டு சிறப்பு நைவேத்தியமும் நடத்தி விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆற்றுலைக்கும் போயிட்டு சாமி படையல் போட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.